கோயம்புத்தூரின் ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வந்தாள் பார்வதி அம்மாள். பார்வதியின் கணவர் மாணிக்கம் ஒரு மில் தொழிலாளி. ஒரு விபத்தில் அவர் மறைந்தபோது சந்தோஷுக்கு வயது 5, கவிதாவுக்கு வயது 3. கையில் ஒரு பைசா இல்லை. ஊரே சொன்னது, பிள்ளைகளை அனாதை ஆசிரமத்தில் விட்டுவிட்டு நீ வேறு கல்யாணம் செய்து கொள் என்று. ஆனால் பார்வதி உறுதியாக இருந்தாள். கணவர் மறைந்த பிறகு மகன் சந்தோஷை கஷ்டப்பட்டு படிக்க வைத்து ஆளாக்கினாள். காலையில் 4 மணிக்கே எழுந்து 4 வீடுகளில் பாத்திரம் கழுவி பெருக்குவாள். பிறகு மாலை வரை கட்டிட வேலைக்கு சென்று கல் சுமப்பாள். வெயிலில் அவளது தோல் கருகினாலும் தன் பிள்ளைகளின் எதிர்காலம் கருகுவதை அவள் விரும்பவில்லை. வீட்டில் ஒரு வேளைக்குத்தான் கஞ்சி இருக்கும். எனக்கு வயிறு வலிக்கிறது, நீங்களே சாப்பிடுங்கள் என்று பொய் சொல்லிவிட்டு பிள்ளைகளுக்கு ஊட்டி விட்டுவிட்டு வெறும் தண்ணீரை குடித்து படுப்பாள். சந்தோஷ் பள்ளிக்கு செல்லும் போது ஒரு முறை அவனுக்கு பெரிய காய்ச்சல். மருத்துவ செலவுக்கும் அவனது பள்ளி கட்டணத்திற்கும் காசில்லாத போது தனது கடைசி அடையாளமான தாலி கொடியை அடமானம் வைத்தாள். என் தாலி போனாலும் பரவாயில்லை, என் மகன் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதே அவளது ஒரே லட்சியம். சந்தோஷ் வளர்ந்தான். அவன் கல்லூரிக்கு செல்லும் போது அவனுக்கு ஒரு பைக் வேண்டுமென்று கேட்டான். பார்வதி தான் சேமித்து வைத்திருந்த பணத்தையும் கவிதாவின் படிப்பிற்காக வைத்திருந்த பணத்தையும் சேர்த்து அவனுக்கு வாங்கி கொடுத்தாள். கவிதா தியாகம் செய்ய பழகினாள். ஆனால் சந்தோஷ் அதிகாரத்தை செய்ய பழகினான். சந்தோஷ் வேலைக்கு சேர்ந்த பிறகு அவன் முதல் சம்பளத்தில் வாங்கியது ஒரு விலை உயர்ந்த கடிகாரம். ஆனால் பார்வதிக்கு ஒரு சாதாரண பருத்தி புடவை கூட வாங்கி தரவில்லை. பார்வதி அதை கண்டு வருந்தவில்லை. என் புள்ள சந்தோஷமாய் இருந்தா போதும் என்று நினைத்தாள். சந்தோஷ் ஒரு பெண்ணை காதலிப்பதாக சொன்னபோது உன் இஷ்டம்பா என்று சம்மதித்தாள். ஆனால் அந்த பெண் ஒரு நிபந்தனை விதித்தாள். உன் அம்மா நம்முடன் இருக்கக்கூடாது. சந்தோஷ் இதை தன் அம்மாவிடம் சொல்லவில்லை. மாறாக, அம்மா உன் பெயரில் இருக்கும் அந்த 2 ஏக்கர் நிலத்தை என் பெயருக்கு மாற்றித்தா, எனக்கு பதவி உயர்வு கிடைக்க அது உதவும் என்று பொய் சொல்லி பிடுங்கினான். தன் மகன் கேட்கிறான் என்பதற்காக மறுபேச்சின்றி கையெழுத்து போட்டாள் பார்வதி. நிலம் கைமாறியது. அவளது மதிப்பும் அவனிடம் குறைந்தது. சந்தோஷ் சென்னையில் ஒரு பெரிய ஐடி நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தான். திருமணம் முடிந்து சில வருடங்களிலேயே அவன் முகம் மாறத் தொடங்கியது. அம்மா, இங்கே மெட்ராஸில் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கும், நீ இங்கே வந்துவிடு என்று பாசமாக அழைத்து சென்றான். பார்வதி அம்மாள் தனது பூர்வீக வீட்டையும் நிலத்தையும் விற்று அந்த பணத்தை மகனிடம் கொடுத்துவிட்டு சென்னை வந்தாள். ஆனால் வந்த சில நாட்களிலேயே மருமகள் சுமித்ராவின் முணுமுணுப்பும் மகனின் அலட்சியமும் அவளை வாட்டின. ஒரு நாள் சந்தோஷ் சொன்னான், அம்மா, உனக்கு காசி ராமேஸ்வரம் போகணும்னு ஆசைதானே, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். பார்வதி அம்மாள் மகிழ்ச்சியில் திளைத்தாள். ரயிலில் வாரணாசி அழைத்துச் சென்றான் சந்தோஷ். அங்கே ஒரு கூட்டமான இடத்தில், அம்மா இங்கே உட்காரு, நான் போய் தீர்த்தம் வாங்கிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சென்றவன் திரும்பவே இல்லை. மணிக்கணக்காக காத்திருந்தாள் பார்வதி அம்மாள். இரவு வந்தது. கூட்டம் கலைந்தது. அவளிடம் போன் இல்லை, கையில் பணம் இல்லை. தன் மகன் தன்னை அனாதையாக விட்டு சென்று விட்டான் என்பதை அந்த தாய் உள்ளம் நம்ப மறுத்தது. சந்தோஷுக்கு ஏதோ ஆபத்தோ என்றுதான் அவள் பதறினாள். அங்கிருந்த ஒரு முதியோர் இல்லத்தின் உதவியால் அவள் ஒரு மூலையில் தஞ்சம் புகுந்தாள். பார்வதி அம்மாளுக்கு கவிதா என்ற ஒரு மகளும் உண்டு. அவளுக்கு திருமணமாகி பெங்களூரில் இருந்தாள். கவிதாவுக்கும் அவளது அண்ணன் சந்தோஷுக்கும் சொத்து விஷயத்தில் பேச்சுவார்த்தை இல்லை. கவிதா பலமுறை போன் செய்தும் அம்மா தூங்குறாங்க, அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க என்று சொல்லி சந்தோஷ் மழுப்பினான். ஒரு கட்டத்தில் சந்தேகம் அடைந்த கவிதா சென்னைக்கு நேராக வந்தால் வீடு பூட்டப்பட்டிருந்தது. அக்கம் பக்கத்தினரிடம் கேட்டபோது, உங்கள் அம்மா காசிக்கு போயிருக்காங்கன்னு உங்கள் அண்ணன் சொன்னாரே என்றனர். சந்தோஷை நேரில் சந்தித்த கவிதா அவனை மிரட்டினாள். அம்மா எங்கே, உண்மையை சொல்லு, இல்லை என்றால் போலீஸுக்கு போவேன். சந்தோஷ் அசால்ட்டாக சொன்னான். அவங்களுக்கு காசியிலேயே இருக்கணும்னு ஆசை. அங்கே ஒரு மடத்தில் சேர்ந்துட்டாங்க. எனக்கும் அவங்களுக்கும் இனி சம்பந்தம் இல்லை. கவிதாவுக்கு ரத்தம் கொதித்தது. தன் அண்ணனின் நயவஞ்சகம் புரிந்தது.
நீயெல்லாம் ஒரு மகனா என்று காரி உமிழ்ந்துவிட்டு அடுத்த விமானத்தில் வாரணாசி சென்றாள். அந்த பெரிய நகரத்தில் ஆயிரக்கணக்கான மடங்களில் தன் தாயை எங்கே தேடுவாள்? கவிதா சோர்ந்து போகவில்லை. கையில் அம்மாவின் புகைப்படத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு தெருவாக, ஒவ்வொரு இல்லமாக தேடினாள். 3 நாட்கள் கடந்தன. கடைசியாக கங்கை ஆற்றின் ஓரம் இருந்த ஒரு சிறிய ஆசிரமத்தில் கந்தலான புடவையுடன், கண்கள் குழிவிழுந்து, சந்தோஷ் வருவான் என்று வாசலையே பார்த்து கொண்டிருந்த தன் தாயை கண்டாள். அம்மா என்று கவிதா கதறிக்கொண்டு ஓடிச் சென்று கட்டி கொண்டாள். பார்வதி அம்மாள் உறைந்து போயிருந்தாள். வாமா வீட்டுக்கு போகலாம் என்றாள் கவிதா. இல்லம்மா, சந்தோஷ் வருவான், அவன் இங்கேதான் விட்டுட்டு போனான் என்றாள் அந்த தாய். அவன் வரமாட்டான் அம்மா, அவன் உன்னை வித்துட்டான், ஆனால் நான் இருக்கேன் என்று சொல்லி அவளை தேற்றினாள். கவிதா அம்மாவை பெங்களூருக்கு அழைத்து செல்லவில்லை, மாறாக சென்னைக்கு அழைத்து வந்தாள். நேரடியாக சந்தோஷின் வீட்டிற்கு சென்றாள். அங்கே சந்தோஷ் ஒரு பெரிய பார்ட்டி கொடுத்து கொண்டிருந்தான். அம்மாவின் நிலத்தை விற்ற பணத்தில் வாங்கிய புதிய காரை கொண்டாடி கொண்டிருந்தான். கவிதா உள்ளே நுழைந்தாள். கூடவே போலீஸும் வந்திருந்தது. இதோ நீ அனாதையாக விட்ட உன் அம்மா உயிரோடு தான் இருக்காங்க என்று கத்தினாள். கவிதா சும்மா விடவில்லை. சட்ட ரீதியாக போராடி அவளது தந்தை சேர்த்து வைத்திருந்த மற்ற சொத்துக்களையும் சந்தோஷ் ஏமாற்றி வாங்கிய நிலப்பணத்தையும் திரும்பப் பெற சீட்டிங் மற்றும் முதியோர் பராமரிப்பு சட்டம் மூலம் வழக்கு தொடர்ந்தாள். சந்தோஷின் வேலை பறிபோனது. அவன் வாங்கிய புதிய கார் மற்றும் வீடு ஏலத்திற்கு வந்தது. அவன் நடுத்தெருவுக்கு வந்தான். அவன் செய்த அதே துரோகம் அவனுக்கே திரும்பியது. அவன் மனைவி அவனை விட்டு பிரிந்து சென்றாள். கவிதா தன் அம்மாவை தனது வீட்டிற்கு அழைத்து சென்றாள். இனி நீ அனாதை இல்லை அம்மா, இந்த மகளுக்கு நீதான் தெய்வம் என்று சொல்லி அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டாள். பார்வதி அம்மாள் கண்ணீருடன் தன் மகளை பார்த்தாள். ஒரு மகன் வேர் அறுக்க நினைத்தாலும் ஒரு விழுது தாங்கி பிடிக்கும் என்பதை உணர்ந்தாள். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.